வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சிற்பத்தை செதுக்கு 2025 சீரியஸில் இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரியலாக பாலிட்டிக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ராகிறோம். ஸோ ஒன்றியம், மாநிலம் மற்றும் ஒன்றிய பிரதேசங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க, யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பகுதியில் ஒன்று வரக்கூடியது. இந்த பகுதியில் ஒன்றில் எத்தனை விதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 விதிகளை உள்ளடக்கியதான் இந்த பகுதி 1. நம்ம அதனால தான் இன்னைக்கு பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விதி என்ன, செகண்ட் விதி என்ன, தேர்ட் விதி என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலாச்சார மற்றும் மொழி ஒருமைப்பாடு அடிப்படையில் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரித்தாங்க அப்படின்னா இல்லை. கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் முறைப்படி பிரிச்சாங்களான்னா கிடையாது. எதை வச்சு பிரிச்சாங்கன்னா மக்கள் பேசக்கூடிய மொழிகளை வச்சு. அப்போ மக்களின் மொழி அடிப்படையில் தான் இந்தியாவில் வந்து மாநிலங்கள் அப்படின்றது மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அதனாலதான் மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிச்சாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். முத எந்த மாநிலம் மொழிவாரியா பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா. அப்ப பிரிக்கிறப்ப மொத்தம் 16 மாவட்டங்கள் உள்ளடக்கி இந்த ஆந்திராவை என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சாங்க. 1953 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆனால் ரியலாக கொண்டு வந்து 1956 நவம்பர் 1 தான் எல்லா ஸ்டேட்டையுமே பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ முத பிரிக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஆந்திரா. மூணாவது, தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் தான் பொட்டி ஸ்ரீராமுலு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அதாவது 1952 அக்டோபர் 19 இருந்து, ஓகேவா, 1952 அக்டோபர் 19 இருந்து 1952 டிசம்பர் 15 வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா உண்ணாவிரதம் இருப்பார். அரௌண்ட் ஒரு 58 நாட்கள். எத்தனை நாள் அப்படின்னா 58 நாட்கள் என்ன பண்றாரு அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் இருந்து இந்த டிசம்பர் 15 நைட் அன்னைக்கு என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா இறந்து போயிடுவாரு. இதுக்கப்புறம் தான் என்னன்னா ஒரு பிரச்சனைகள் பெருசா தீவிரமா போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் கண்டிப்பா பிரிச்சு ஆகணும்னு சொல்லி ஆந்திராவை 1953 அக்டோபர் 1 நாள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணது எப்படின்னா 1956 நவம்பர் 1 தான் ஆந்திராவுக்கு இது பண்ணுவாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் யார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த ஆந்திராவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமுலு. இதே தமிழ்நாடு என பெயர் மாற்றம் கோரி உண்ணாவிரதம் இருந்தவர் யார் அப்படின்னா சங்கரலிங்கனார். அடுத்து, மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்ப? இப்போ மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அதாவது 1953 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை பிரிச்சிருவாங்க, ஆந்திராவை பிரிச்சிருவாங்க. அப்போ பிரிச்ச உடனே நாடு முழுவதும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பெரிய தீவிரமா போயிடும், மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கணும்னு. அப்ப அதுக்காக மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம்னு ஒன்று அமைப்பாங்க. எப்பன்னா 1953 தான் என்ன பண்ணுவாங்க அமைப்பாங்க. இது யாரோட தலைமையில அமைப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பசலலின்னு ஒருத்தர், அவரோட தலைமையில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1953 இந்த ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஸோ இதுல வந்து யாரெல்லாம் மெம்பரா இருந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா KM பணிக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அடுத்து அச்சன் குன்ஸ்ரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்க 2 பேர் பிளஸ் பசலலி சேர்த்து 3 பேர் தான் இந்த ஆணையத்தோட மெம்பரா இருப்பாங்க. பசலலி தான் இதோட தலைவரா இருப்பார். இதுதான் மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையம். இந்த மொழிவாரி மாநிலங்கள் அடிப்படையில் ஒரு 2 கமிட்டி போட்டிருப்பாங்க. அது என்னன்றதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அரசியல் நிர்ணய சபையால வந்து இந்த மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கணும், அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லி SK தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? SK தார் அப்படின்ற ஒரு தலைமையில ஒரு குழு வந்து போடுவாங்க. எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 1948 ஜூன் 17 இதுல ஒரு குழு போடுவாங்க. இந்த குழு வச்சு மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போடப்பட்ட குழு இதுதான், SK தார் கமிட்டி, 1948 ஜூன் 17. இதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் வந்து
திருப்தி அளிக்காம இருக்கிறதுனால மறுபடியும் காங்கிரஸ்ல இருந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கமிட்டி போடுவாங்க. அதுதான் ஜேவிபி கமிட்டி. ஜே அப்படிங்கிறது என்னன்னா ஜவஹர்லால் நேரு, வி வந்து வல்லபாய் பட்டேல், பி வந்து பட்டாபி சீதாராமையா. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஜேவிபி கமிட்டி ஒன்று போடுவாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர்ல போடுவாங்க. அப்ப இது என்ன பண்ணினா சரி தார் கமிட்டியை வந்து நாங்க வந்து என்ன பண்றோம்னா ஆதரிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் போடப்பட்டது தான் இதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் 1953 ஆந்திராவை பிரிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலங்களை வந்து கரெக்டாக பிரிக்கணும். அப்போ தமிழ்நாடுக்கு எந்தெந்த பகுதிகள், ஆந்திராவுக்கு எந்தெந்த பகுதிகள், கேரளாவுக்கு எந்தெந்த பகுதிகள், கர்நாடகாவுக்கு எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்கணும். அதுக்காக போடப்பட்டது அந்த பசல் அலி கமிட்டி. இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழ் புக்கில் நீங்கள் வந்து படிப்பீங்க. மாப்போ சிவஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் படிப்பீங்க. ஸோ அதில் இந்த கமிட்டிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்பயே சொன்னேன், மதராசை வந்து தமிழ்நாடுன்னு மாத்துறதுக்கு 1956 அக்டோபர் 13. ஓகேவா? ஸோ இதுல உயிர் துறந்தவர் தான் யார் அப்படின்னா நம்ம விருதுநகரை சேர்ந்த சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். ஓகேவா? ஸோ இவர் எப்பனா ஜூலை 27 இருந்து உண்ணாவிரதம் ஆரம்பிச்சு அக்டோபர் 13 அன்னைக்கு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இறந்து விடுவார். சரி, ஓகேவா? மொத்தமா 76 நாட்கள் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா உண்ணாவிரதம் பண்ண. பொட்டி ஸ்ரீராமுல 58 நாட்கள், இவர் வந்து 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார். இவர் வந்து மதராசு மாநிலம் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றணும்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் அறிஞர் அண்ணா வந்து 1969 ஜனவரி 14 அப்ப மதராஸ் மாநிலம் அப்படின்றத தமிழ்நாடுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு பேர் மாத்திருப்பார். ஓகே, அதுக்கு முன்னாடியே உண்ணாவிரதம் இருந்தது யாருன்னா நம்ம சங்கரலிங்கனார். ஓகே, நெக்ஸ்ட், தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது டேஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 13 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 38 மாவட்டங்கள் இருக்கு. அன்னைக்கு வெறும் 13 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. ஆந்திரா வந்து பிரிக்கிறப்ப 16 மாவட்டங்கள் இருந்துச்சு. நெக்ஸ்ட், நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருந்துரைத்த ஆணையம் என்ன? ஓகேவா? அப்படி சொன்ன ஆணையம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1953 பசல் அலி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், கீழே காணப்படும் பட்டியல்களை பொறுத்துக்க, பிறகு சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க. ஓகே, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாமே எப்பன்னு பாத்தீங்கன்னா 1956 நவம்பர் 1. ஓகேவா? அப்ப கேரளாவுக்கு 1956. கேரளா பக்கம் நம்ம யாருன்னா மார்சல் நேசமணின்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் கன்னியாகுமரி வந்து கேரளாவுக்கு போகாம தடுத்தவர். ஓகேவா? ஸோ 1956 அப்போ 3. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 56க்கு அப்புறம் நம்ம 56ல் பிரிக்கிறப்ப மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சுன்னா 14 மாநிலங்கள் இருந்துச்சு, 6 யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்ததுதான் பார்த்தீங்கன்னா 1960ல் அப்போ குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒரே மாதிரி இருந்துச்சு, ஒரே மாநிலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மராத்தி மொழி பேசுகிறவங்கள மகாராஷ்டிரா மாநிலமாகவும் குஜராத்தி மொழி பேசுகிறவங்கள வந்து குஜராத் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரித்தாங்க. அது எப்போ அப்படின்னா 1960ல். அப்போ மகாராஷ்டிரா பிரித்தது எப்போனா 1960 4. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாந்து அசாமோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க 1963. அதுக்கு அடுத்து ஹரியானா, பஞ்சாப் ஹரியானான்னு சொல்லி 2 இருக்கும். பஞ்சாபி மொழி பேசுகிறவங்கள பஞ்சாப் அப்படின்னு சொல்லியும் ஹிந்தி மொழி பேசுகிறவங்கள ஹரியானா பக்கமும் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க 1966. அப்போ 2 3 4 1 2 தான் இதுக்கான ஆன்சர். 3 4 2. நெக்ஸ்ட், கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் நான் அங்கேயே சொன்னேன் 1956. ஓகே, இப்போ யூனியன் ஒன்றியம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லியாச்சு. பார்ட் 1ல். பார்ட் 2ல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 1 என்ன எதை பற்றி பேசுது அப்படின்னா ஒன்றியத்தை பற்றி பேசக்கூடியது. ஒன்றியத்தோட பெயர் என்ன, அதோட ஆட்சி எல்லைகள் என்ன, அதை பற்றி பேசுறது தான் ஆர்டிகல் 1 விதி 1. அடுத்து விதி 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல், அதை பற்றி பேசக்கூடியது. அதாவது புதிய மாநிலத்தை வந்து நம்ம சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா புதுசாக என்ன பண்ணிக்கலாம் உருவாக்கிக்கலாம் அப்படின்றது விதி 2 என்ன பண்ணுது அப்படின்னா அதை பற்றி சொல்லுது. விதி 3 பார்த்தீங்க அப்படின்னா புதிய மாநிலங்களை உருவாக்கலாம், தற்போது உள்ள மாநிலங்களோட பரப்பளவா இருக்கட்டும், எல்லைகளா இருக்கட்டும், பெயர்களையும் என்ன பண்ணிக்கலாம் மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்றது என்ன எது சொல்லுது அப்படின்னா விதி 3.
அதோட எல்லைகள், பரப்பளவு, ஸோ அதோட பெயர் எல்லாத்தையும் மாத்துறதை பத்தி எது சொல்லுது? விதி 3 சொல்லுது. விதி 4 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப கூறப்பட்ட அந்த ரெண்டாவது விதியா இருக்கட்டும், 3வது விதியா இருக்கட்டும், இதுல திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கான விதி தான் என்ன அப்படின்னா விதி 4. இப்ப நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காளதேச எல்லை விவகாரம்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும். அப்போ வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாதி பகுதிகளை வங்காளதேசத்துக்கும், வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய பாதி பகுதிகளை நமக்கும் என்ன பண்ணியிருப்போம்னா மாத்திருப்போம். அது வந்து எந்த வருஷத்துல எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலமா, சட்ட திருத்தம் மூலமாக அதை பண்ணியிருப்போம் அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.